யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரீம் முடிச்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க எம்ப்ளாய் ஆப்ஜெக்டை என்ன டைப்பில் இருக்குது, டேட்டா டைப்பில் இருக்கோ, ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கோ, ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கிறத ஸ்ட்ரிங் டைப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ணும். ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் ஸ்ட்ரிங் டைப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மேப். ஸோ அப்போ மேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகுது, அதனால் மேப்னு கொடுத்துருக்கேன். இது ஆப்ஜெக்ட் டு வேறு ஏதாவது ப்ரிமிட்டிவ் டைப்பாக இருந்தால் மேப் டு இன்ட், மேப் டு டபுள் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபார் ஈச் எம்ப்ளாயி நம்ம என்ன கிடைக்கிறது, இ டாட் கெட் நேம், நேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நேம்ஸ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். டாட் ஃபார் ஈச், ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், அவ்வளோதான். ஓகேவா, எனக்கு வந்து நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து மேப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நேம்ஸை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஸ்ட்ரீம் ஆஃப் நேம்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதை மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நேம்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த கான்செப்டில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர்